ஏற்கனவே உன் கட்சியில் 50 பேர் செத்து போயிட்டாங்கிற இளவு விழுந்த கட்சின்னு ஏற்கனவே பேராகி கிடக்கு, அசிங்கமாக கிடக்கு. நீ எண்ணிக்கை 500 ஆக்கிறாதன்னு நல்லது தான் சொல்லியிருக்காங்க ஜூலி. ஜூலி வந்து அவரை வந்து தப்பாக பேசலை. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். ஓ, நீங்கள் அதை விட்டு வர மாட்டீங்கல்ல, நான் வர்றேன் அப்படிங்குது. பனையூருக்கு வர்றதுக்கு அதுக்கு தைரியம் இருக்கு. பனையூர் விட்டு வெளியில் வர்றதுக்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா? வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கிறிய. இப்போ செத்து விழுந்த சூரஜ் விஜய் கிடையாதா? இப்போ விஜய் செத்துட்டேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா? நீ இது சாத்தியமா இருக்கா? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பூரா அரை டிக்கெட்டு. உடனே இவன் போய் கமெண்ட்ல போய் ஜூலி நீ ₹1 கூலி, நீ இன்னைக்கோட காலின்னு டி ராஜேந்திரன் மாதிரி நிறைய டைலாக் எழுதுறாங்க கீழே. கருத்து தானங்க சொல்றாங்க. நீ பெரிய இடத்துல மாட்டுவேன்னு பார்த்தா விஜய் ஜூலிகிட்ட மாட்டி அடி வாங்குறதுங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு கொஞ்சோண்டு புல்லுக்கட்டை வச்சு நீ ஜல்லிக்கட்டு காலையை எப்படி நிறுத்துவ? நல்லா டான்ஸ் ஆடுற அக்கா, நாட்டை கொடுத்துருவாங்களா உனக்கு? இந்த நாட்டையே தமிழ்நாட்டை நீ ஆண்டுக்க. ஸ்டாலின் விளைக்கிறட்டான், எடப்பாடி வேணாம், இனிமே அமித்ஷா வேணாம், யாருமே வேணாம், சீமான் வேணாம், கமலஹாசன் வேணாம். புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர், எழுத்தாளர் திரு ராஜா கம்பீரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேற்று முன்தினம் விஜய் அவர்கள் வேலூரில் சிறப்பான ஒரு மாநாடு நடத்தினார். அதில் எமோஷனலாக அழுதாரு. அதுக்கப்புறம் அந்த புல்லுக்கட்டு கதை, இந்த ஜல்லிக்கட்டு கதையெல்லாம் சொன்னார். அதற்கு எதிர்ப்பாக பிக் பாஸ் புகழ் ஜல்லிக்கட்டு நாயகின்னு சொல்லலாம். ஜூலி வந்து ஒரு வீடியோ வெளியிட்டாங்க. ஏங்க, ஜல்லிக்கட்டு காளைக்கு புல்லுக்கட்டு போதுமா? 50 போதுங்க, 500 வேண்டாம்னு சொல்லி ஒரு பதிவை வெளியிட்டாங்க. அதற்கு நம்ம தாவேக்க தொண்டர்லாம் இன்னைக்கு கொதிச்சு எழுந்து அந்த பொண்ணை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி கமெண்ட்ல பச்சை பச்சையாக தட்டி இப்போ அந்த பொண்ணை திரும்ப வீடியோ போடுற அளவுக்கு வச்சுட்டாங்க. சும்மா இருந்த சங்க ஊதிக்கிறத ஆண்டிங்கிற மாதிரி அது பாடிச்ச உடனே ஒரு பதிவை போட்டு ஓரமானுச்சு. ஆனால் திரும்ப ரீபதிவு போட்டிருக்கு. அது என்னன்னு சொல்லுங்கள் சார். அது ஜூலி அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டங்களிலே பிரபலமாகி பிக் பாஸ்ல எல்லாம் வளம் வந்தவர். அவங்க கேட்ட கேள்வியில் ஒரு நியாயம் இருக்குது. கண்டிப்பாக. அவங்க என்ன கேட்குறாங்க, அடங்காத ஜல்லிக்கட்டு காளையை ஒரு சின்ன சிறுவன் பாக்கெட்டில் கொஞ்சோண்டு புல்லை எடுத்து காமிச்சோடனே அது அப்படியே திகச்சு நின்றும்னு சொல்கிறதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? முதல்ல ஆமாம், இது சாத்தியமாக இருக்கா? ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற பூரா அரை டிக்கெட்டு. மைனர்கள் என்பதற்கு உண்மையானது வந்து அரை டிக்கெட்டு. அரை டிக்கெட்டை நீ இந்த மாதிரி கிளப்பி விடுறியே, அதை உண்மையை நினச்சி போய் இவன் வாட்டுக்கான் டபக்குன்னு பாக்கெட்லேருந்து ஒரு புல்லை எடுத்து கொஞ்சம் காமிச்சு அது குத்தி தூக்கி போட்டு போயிருச்சுன்னா, ஏற்கனவே உன் கட்சியில் 50 பேர் செத்து போயிட்டாங்கிற இளவு விழுந்த கட்சின்னு ஏற்கனவே பேராகி கிடக்கு, அசிங்கமாக கிடக்கு. நீ எண்ணிக்கை 500 ஆக்கிறாதன்னு நல்லது தான் சொல்லியிருக்காங்க ஜூலி. ஜூலி வந்து அவரை வந்து தப்பாக பேசலை. நீ சொல்கிற கதையாவது கொஞ்சம் நம்பும்படியாக இருக்கா? நீ வந்து கார் வாங்கி தரப்போகிறேன், எல்லாருக்கும் வீடு வாங்கி தரப்போகிறேன், வீட்டுக்கு ஒரு பைக்கு வந்து ஏற்கனவே பொல்யூஷன் நாடு வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, பொது வாகனங்களை பயன்படுத்துங்கடா. எல்லாரும் வந்து வாகனம் வைத்துக் கொள்வதன் மூலமாக பொல்யூஷன் ரொம்ப மோசமாகுது, புவி வெப்பமயமாதல் ஆகுது. பல கால பருவநிலை மாற்றம்லாம் உலகத்தில் வந்து ஏன் சுனாமி வருது, ஏன் வந்து புயல் மழையாக வருது? பருவமழை வேற, புயல் மழை வேற. ஆமாம், இப்போ புயல் மழை தான் வருதே தவிர பருவமழை வர மாட்டேங்குது. இதுக்கெல்லாம் காரணம் வந்து இது நம்ம வந்து இந்த புவி வெப்பமயமாவது, இந்த நம்ம நாட்டுக்கு ஏசியை போட்டு விட்றோம், இதெல்லாம் வந்து ஓசோன் மண்டலத்தில் ஓட்ட விழுகுது, அது சுற்றுச்சூழலுக்கு ரொம்ப ஆபத்துன்னு ஒரு வகை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு கற்பனையா சினிமாவில் என்ன பண்ணுவான்னா, சாதாரணமாக சாப்பாட்டுக்கு இல்லாமல் சுற்றிட்டு இருப்பான். நான் அடுத்து ஒரே படம் ஜெயிச்சேன்னா ₹1 கோடி சம்பளம், நான் வந்து உடனே நான் கார் வாங்கிடுவேன், பங்களா வாங்கிடுவேன், 2 படத்தில் நான் செட்டில் ஆகிடுவேன், அப்படி சினிமாக்காரங்க சொல்லுவாங்க வழக்கமாக. ஆமாம், ஏன்னா அது கனவு உலகம். யாரோ ஒருத்தருக்கு லாட்ரி சீட்டு விழுகிறது மாதிரி சினிமாவில் வந்து ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைக்கும். அந்த வாய்ப்பு லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான், யாருக்கும் கிடைக்கும். அது வந்து ஒரு சிலருக்கு அது பழிக்கும், ஒரு சிலருக்கு பழிக்காது. ஒரு 2 படம் ஓடும், அப்புறம் வந்து படம் ஓடவே ஓடாது. நலிவடைந்த கலைஞராக மாறிடுவான். சில பேர் இஎம்ஐ கட்ட முடியாதவனா போயிடுவான், சொந்த வீட்டை விற்கிறவனா மாறிடுவான். பல நிலைமைகள்லாம் நம்ம பார்க்குறோம். அந்த சினிமாக்காரர்களுக்கே உரிய சைக்காலஜி என்னன்னா, அவர்கள் திடீர் அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடியவங்க. கண்டிப்பாக. அதனால தான் எந்த வேலையுமே செய்யாமல் நான் டைரெக்டாக சிஎம் தான் ஆவேன், எனக்கு எந்த உழைப்புமே தேவையில்லை அப்படின்னு விஜய் நம்புறாரு. அதனால அவங்க கேட்ட கேள்வி என்ன, ஜூலி கேட்ட கேள்வி என்ன, ஒரு கொஞ்சோண்டு புல்லுக்கட்டை வச்சு நீ ஜல்லிக்கட்டு காலையை எப்படி நிறுத்துவ சொல்லு. இந்த கதைக்கு ஏதாவது நம்பகத்தன்மை இருக்கா? இதை எவனாவது பரிசோதித்து பார்த்தா அவன் உயிர் பறி போயிடுச்சுன்னா நீ அஞ்சலி செலுத்தவும் நேரம் வரப்போறதில்லை. குத்துப்பட்டு கிடக்கிறவனை கூப்பிடுவேன், பணம் இருக்குவா, நான் வந்து சும்மாதான் இருக்கேன் இங்கே வா அப்படின்னு கூப்பிடக்கூடிய வழக்கம் முடியாது.
எல்லாரும் துக்கம் விழுந்த வீட்டுக்கு போவாங்கன்னா தாவேக்காரங்க துக்கம் விழுந்த வீட்டுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு நீ ஏன் வீட்டுக்கு வான்னு சொல்கிறவங்களா இருக்காங்க. என் வீட்டுக்கு கூட கிடையாது, ஹோட்டலுக்கு வா, உன்னை நான் துக்கம் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. இது மாதிரி மோசமான போக்கு ஆயிராதியடா, மறுபடியும் ஆயிராதியடா அப்படிங்கிறதுக்கு தான் ஜூலி சொல்கிறாங்களே தவிர ஜூலி எதுவும் தப்பாக சொல்லலை. உடனே இவன் போய் கமெண்டில் போய் ஜூலி நீ ₹1 கூலி, நீ இன்னைக்கோட காலின்னு டி ராஜேந்திரன் மாதிரி நிறைய டைலாக் எழுதுறாங்க கீழே வந்து. இன்னும் கொஞ்சம் பேர் அசிங்கமாக எழுதுறாங்க. இப்போ மறுபடியும் அதுக்கு பதில் வீடியோ போடுறோம்னு, நான் வீட்டில் தான் இருப்பேன், என் ஆஃபீஸில் தான் இருப்பேன், என்னை வந்து என் மேலே வேணால் கை வை, என் சுற்றி இருக்கிற ஆள் மேலே கை வைக்காத அப்படின்னு அவர் எப்படி வந்து ஸ்டாலினுக்கு சொன்னாரோ அது ஜூலி சொல்கிறாங்க. ஆமாம். அப்போ நீங்கள் விதைத்ததைத்தானே அவங்க அறுவடை செய்யணும். நீ என்ன பேசின கடந்த காலங்களில் இப்போ வரைக்குமே ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, உன்னால் குரல் கொடுக்க முடியுதா? ஓ வைத்த வழிக்கே நீ இன்னொரு ஆள் வச்சு தான் கத்துறேங்கிற. அதாவது மகாகவி தாகூர் சொன்னார், எவ்வளவுதான் வசதியானவனாக இருந்தாலும் காதலிக்கான முத்தத்தை வேலைக்காரனிடம் கொடுத்து அனுப்ப முடியாதுன்னார். அவன் தான் கொடுத்தாகணும், அவன் தான் கொடுக்கணும். சில விஷயங்களை வந்து நீங்கள் ஆள் வச்சு செய்ய முடியாது. எனக்கு பதிலாக நான் பிஸியாக இருக்கேன், என் பொண்டாட்டிக்கு இவன் தான் முத்தம் கொடுப்பேன்னு சொல்லுவானா அவனாது? என் காதலிக்கு இவன் தான் வந்து முத்தம் கொடுப்பேன்னு சொல்லுவானா? அது எங்கேயுமே நடைமுறை சாத்தி. இப்போ நீ என்ன செய்யணும்னா, நீ வந்து என்ன செய்யணும், இந்த மாதிரி வந்து அல்லு சில்லுகள்லாம் வந்து சில்லறையில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும்ல. கண்ட்ரோல் பண்ணுறாரான்னு ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, இவர் தான் இப்போ ஆளுகின்ற கட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிறாங்க சார். ஒரு பொண்ணு சாதாரண ஒரு வீடியோ படுத்து எதுக்கு கருத்து தானே? அவங்க என்ன கள்ள விட்டு தானே பனையூர் பங்களால கள்ள விட்டு அரிச்சு சொல்லி கருத்து தானேங்க சொல்கிறாங்க. நீ சொன்ன கதை வந்து நான் வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியலை அப்படின்னு சொல்கிறதுக்கு, மாற்று கருத்து சொல்கிறதுக்கு உனக்கு அரசாங்கத்தை விமர்சிக்க உனக்கு உரிமை இருக்கிற மாதிரி உன் கதை சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? இப்போ நம்ம போய் கதை சொல்கிறாங்க, டைரக்டர் போய் வந்து விஜய்கிட்ட கதை சொல்கிறாங்க, எத்தனை கதையை அவர் ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், எத்தனை கதையை நான் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதுக்காக வந்து அவர் கோச்சிக்க முடியுமா? அது மாதிரி நீ சொன்ன கதை சரியில்லைன்னு ஒரு ஆள் சொல்லுது, உடனே வந்து நான் ஜூலியை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை இவளை அப்படி இப்படின்னு. அதனால் அதாவது தாவேக்காரங்கெல்லாம் முதல்ல இன்ஸ்டாகிராமுக்குள்ளே அரசியல் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. சோசியல் மீடியாவுக்குள்ளே குடியிருக்கலாமே தவிர ஓட்டுச்சாவடிங்கிறது சோசியல் மீடியாவுக்குள்ளே கிடையாது. எலெக்ஷன் வந்து இன்ஸ்டாகிராமில் நடத்த மாட்டாங்க, ஃபேஸ்புக்கில் நடத்த மாட்டாங்க, யூடியூப்பில் நடத்த மாட்டாங்க. அதுக்குன்னு வாக்குச்சாவடி தனியாக இருக்குது, வெளியில் வரணும். அது வெளியில் வரணும். நீ வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு மொபைலில் இன்ஸ்டாகிராம்லேயே நீ ஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்த நீ ஜூலியை வேணால் காலி பண்ணுறேன்னு சொல்லலாம், ஆனால் உன்னைய தேர்தலில் காலி பண்ணிடுவாங்க. அதுதான் இப்போ நமக்கு இருக்க கவலை. என்னென்னா, ஒன்று நீ அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாது, வந்தால் நீ களத்தில் வேலை செய்யணும். நீ வந்து எல்லா தொண்டர்களோடையும் நீ வந்து உன்னை ஒரு சாதாரணமானவனாக கருதி கொள்ளணுமே தவிர நான் சூப்பர்மேனு, நான் எனக்கு கொம்பு முளைச்சிருக்கு. இந்த சக்திமான் படத்தை பார்த்துட்டு குழந்தைகள்லாம் அதே மாதிரி மாடியிலேருந்து குதிச்சு செத்து போயிட்டாங்க. பல பேர் செத்து போனாங்க சார். செத்து போனாங்களா இல்லையா? அது பெரிய விமர்சனமாக இருந்துச்சு. ஆமாம், சக்திமான் தொடர் பார்க்குறதும் விஜயோட பொலிட்டிக்கல் மீட்டிங்கும் ஏறத்தால ஒன்று தான். சக்திமான் பார்த்ததும் செத்தாங்க, விஜய் மீட்டிங் பார்த்ததும் செத்தாங்க. அதனால் விஜய் தன்னை சக்திமானாக கருதக்கூடாது. விஜய் ஒரு சாதாரண மனிதன். சினிமாவில் தான் நீ வந்து 40 பேரை புரட்டி போட்டு அடிக்கலாமே தவிர நிஜ வாழ்க்கையில் நீ ஜூலிகிட்ட தான் அடி வாங்கிட்டு இருக்க. ஜூலிகிட்ட வந்து அடி வாங்காமல் தப்பிக்கணும்னா உன் கதையில் லாஜிக் இல்லைன்னு சொன்னால் நீ என்ன பண்ணணும், சத்தம் இல்லாமல் மௌனமாக அந்த இடத்த கடந்து போயிடணும். இல்லைன்னா இருங்கடே அமைதியாக இருங்கடா அப்படின்னு சொல்லணும். நீ என்ன பண்ணுறேன்னா, தேவையில்லாமல் ஜூலியை அடிக்க போகிறோம்னு சொல்லி உன் தலைவனை நீ வந்து காட்டி கொடுக்குற. தலைவனுக்கு அறிவு இல்லை, ஞான சூன்யம், சொன்ன கதை சரியில்லை அப்படிங்கிறத காட்டி கொடுக்குற வேலையை தான் தாவேக்காரங்க பூரா செய்கிறாங்க. இவங்களா வியந்துக்கிறாங்க, தன்னைத்தானே வியப்பது. எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் ஆகிட்டார், எங்களை பார்த்து வந்து திமுக பயப்படுது, எங்களை பார்த்து அவர் பயப்படுறாரு, இவர் உங்களை பார்த்து எல்லாருமே பயப்படுறாங்க. ஏன்னா பார்க்க வர்றவனு சாகடிக்கிற ஒரே கட்சி அது ஒன்று தானே. நீ யாரையுமே பார்க்காம இருக்கிறதே நல்லதுயா. பனையூர் பங்களாலே பத்திரமாரு. பார்க்க வர்றங்கிற பேரில் எல்லாரையும் நீ கொண்டா. சூரஜ்னு ஒருத்தன் திடீர்னு வெயிலில் மயங்கி செத்து போயிட்டான் ஒரு அறிக்கை காலத்தில். எதுவுமே கிடையாது, அறிக்கை கிடையாது. அவங்க சடலத்தை வச்சு போராடி ரோட்டில் வச்சு போராடின முன்னாடி வேற வழி இல்லாமல் அதில் அந்த அருண்ராஜ்னு ஒரு ஆள், மாவட்ட செயலாளர், அவர் ஏற்கனவே அவர் கொள்கை பரப்பு ஏதோ ஒரு பொதுச் செயலாளர், அவர் வந்து அவருக்கு ஏற்கனவே சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே அவர் வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க. எப்படி சொல்கிறார், தாவேகா தொண்டனே கிடையாதுங்கிறாரு. அப்போ நமக்கு என்ன கொடுமையாக இருக்குன்னா, உன் கூட்டத்துக்கு வெயிலில் வந்து 4-5 மணி நேரம் அவன் காற்று கிடக்காமல் இருந்தானா, அவன் சுருண்டு சாகாமல் இருந்தானா, அவன் குடும்பத்துக்கு பயன்பட்டுருப்பான்ல. கண்டிப்பாக. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்கிறிய. இப்போ செத்து விழுந்த சூரஜ் விஜய் கிடையாதா?
இப்போ விஜய் செத்துட்டேன்னு சொன்னா நீ ஒத்துக்குருவியா நீ? அப்போ 50 விஜய் செத்து போயிட்டானா? இது வரைக்கும் அவன் வயசு 50, செத்தவனும் 50ங்கிறாங்கல்ல. அப்போ வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறானே, அப்போ 50 முறை விஜய் செத்துருக்காரு அது வரைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? விஜய் தான் பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்ல. நீ சொகுசா உட்காந்துக்கிட்டே உங்களை ஏதோ அடிக்க போறேன் சார், அடிச்சுட்டு போறேன். அணில் குஞ்சுகளுக்கெல்லாம் பயந்துக்கிட்டு நம்ம வந்து என்னங்க செய்ய முடியும்? அதுக்கெல்லாம் நம்ம பயப்பட முடியுமா? ஓரமா போய் அணில் விளையாடுன்னு நம்ம சொல்ல முடியும். அதனால இவங்களை பொறுத்தவரையில இவங்களுக்கு அரசியலும் தெரியலை, செக்கு எதுவும் செவலிங்க எதுவும் தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல. நான் எல்லா இடத்துலையும் காலை தூக்கிருப்பாங்க. அது மாதிரி இவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியல, பொது வாழ்க்கைனா என்னன்னு தெரியல, எதுவுமே தெரியல. வீரமங்கை வேலுநாச்சியாரை வணங்குகிறோம்னு வீட்டுக்குள்ள ஒரு போட்டோ வச்சு கும்பிட்றாங்க. எல்லாமே ஒரு ரூமுக்குள்ள ஷூட்டிங் தான் நடத்துறாங்க, போட்டோ ஷூட்டு தான் நடக்குதே தவிர அரசியல் நடக்கவே இல்லை, களத்திற்கு வரவே இல்லை. விஜய் போன்றவர்கள் எல்லாம் அரசியலுக்கு ஒரு பெரிய சாபக்கேடு. நீங்கள் சினிமாலேயே இருங்க, நீங்கள் நல்லா டான்ஸ் ஆடுறீங்க, கோடம்பாக்கத்தில் ஒருத்தர் நல்லா ஜாக்கெட்டு தைச்சு தரேங்கிறக்காக பொண்ணு கட்டி கொடுத்துருவாங்களா? ஜாக்கெட்டு தான் தைச்சு வாங்கிட்டு வருவாங்க. ஆமாம், அது மாதிரி தான் நீ சினிமாவில் நல்லா டான்ஸ் ஆடுற அக்கா, நாட்டை கொடுத்துருவாங்களா உனக்கு? இந்த நாட்டையே தமிழ்நாட்டை நீ ஆண்டுக்க, ஸ்டாலின் விளைவிக்கிறட்டும், எடப்பாடி வேணாம், இனிமே அமித்ஷா வேணாம், யாருமே வேணாம், சீமான் வேணாம், கமலஹாசன் வேணாம், யாருமே வேணாம், விஜய் நல்லா டான்ஸ் ஆடுறாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள் தலைவர் மாதிரி உங்களால் டான்ஸ் ஆட முடியுமா? ஸ்டாலின் டான்ஸ் ஆட முடியுமா? அமித்ஷா ஸ்டெப்பு போட்டுருவாரா அப்படின்னு இவங்க கேட்பாங்க இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. நடன போட்டி நடத்தியா நம்ம வந்து முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியும்? எலெக்ஷன் நடத்தி இல்லை. மக்களுக்கு வந்து நல்லது செய்யறது யாரு? மக்களுக்கான நலத்திட்டங்களை கொடுப்பது யாரு? அதுக்கு தானே அரசியல் நடத்த முடியும். டான்ஸ் நல்லா ஸ்டெப்பு போடுறாரு விஜய், அதனால அவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, நான் என்ன சொல்றேன், பெண்களுக்கான பாதிப்பை குறித்து நீ கண்டிக்கிறீல. இப்போ திரிஷாவோடு உன்னை இணைத்து நயினார் நாகேந்திரன் பேசினார்ல, யாராவது நீ கண்டிச்சியா? கண்டிக்கல. ஆனா எல்லா எதிர்கட்சிக்காரனும் கண்டிச்சிட்டான். ஆமா, ஆளுங்கட்சி கூட சார் எல்லாருமே. தமிழச்சி தங்கபாண்டியா கண்டன அறிக்கை விடுறாங்க. முதல்ல கண்டனம் தெரிவிச்சது அவங்க தான் நினைக்கிறேன். எல்லாருமே கண்டன அறிக்கை விடுறாங்க. அப்ப பெண்களுக்கு எதிரான விஷயத்துல வந்து நீங்க திமுகவை சேர்ந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெண்களை குறித்து தப்பா பேசினா கனிமொழி கண்டனம் தெரிவிக்கிறாங்களா இல்லையா? உண்மைதான், ஒரே கட்சியில எடுத்துக்கிட்டு. உன் கட்சியில ஏதாவது கண்டனம் இருக்கா? அப்ப திரிஷாவுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இல்ல? இப்ப ஜூலிக்கு ஏதாவது பதில் சொல்லுவாரு அப்படி சார்? ஜூலிக்கு வந்து ஆளுகளை ஏவி விடுறதை தடுக்கணுமா இல்லையா விஜய்? ஆமா, நீ உள்ள போய் அசிங்கப்படுத்தி அவங்க சொந்தக்காரங்க அவங்க யாரெல்லாம் லிங்க்ல இருக்காங்க எல்லாத்துக்கும் போய் மிரட்டல்லாம் விட்டு, ஜூலி நீ இன்னைக்கோட காலின்னு சொல்லிட்டே இருக்கான்னா, நீ தாண்டா தாவேகா தாண்டா காலி ஆகிடும். ஜூலி எப்படி காலி ஆகும்? இந்த மாதிரி பேசிட்டு இருந்தேன்னா இந்த தாவேகா காலி ஆகிடும். தலைவர் செயலே அடிச்சிருக்கு பத்தியா? அதே மாதிரி என்ன, நான் ஒன்னு வீட்டுல இருப்பேன் இல்ல நான் ஆபீஸ்ல இருப்பேன். ஓ, நீங்க அதை விட்டு வர மாட்டீங்கல்ல, நான் வர்றேன் அப்படிங்குது. பனையூருக்கு வர்றதுக்கு அதுக்கு தைரியம் இருக்கு, பனையூர் விட்டு வெளியில வர்றதுக்கு விஜய்க்கு தைரியம் இருக்கா? இதுதான் நம்ம கேட்க விரும்புறோம். கண்டிப்பா சார். அது மட்டும் இல்லாம முந்தா நாள் பேசினால விஜய் அவர்களை பேசும்போது திடீர்னு ரத்தமும் சதையும் அப்படின்ட்டு கண் கலங்கிட்டாரு. அதெல்லாம் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறாங்களே சார், அது உண்மைதானே எப்படி சார்? அதாவது இந்த இடத்தில் நீங்கள் லேசாக கண்கலங்க வேண்டும், கொஞ்சம் ரியாக்ஷன் கொடுக்க வேண்டும், ஒரு சின்ன ஸ்பேஸ் விட வேண்டும் அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் பேப்பரை எவனோ ஒரு அணில் திருடி கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் கொடுத்துட்டாங்க. ரொம்ப நாள் பார்த்துருக்கான். ஆமாம், நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான், நீ சரியாக வரமாட்டான், இந்த அணிலை வச்சு நம்ம வந்து அணில் வந்து மரத்தில் வேணால் ஏறலாம், அரசியலில் மேலே ஏறவே முடியாது அப்படின்னு எவனோ ஒருத்தன் உள்ளே இருந்து யாரோ ஒரு புல்லுருவி அதை உருவி கொண்டு வந்து சோசியல் மீடியாவில் கொடுத்துட்டான். அது இப்போ பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆமாம், அதனால இவனுக்கு எவன் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுங்க. நீங்கள் ஒவ்வொரு மீட்டிங்குமே ஒரே டைப்பில் இல்லை பார்த்தீங்களா? கரெக்டு தான் சார். ஒவ்வொரு மீட்டிங்கும் வேறு வேறு டைப்பில் இருக்குது. இப்போ ஒரு மீட்டிங்கில் வந்து பயங்கரமாக கலாச்சி பேசுகிறாப்புல, ஒரு மீட்டிங்கில் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாப்புல, ஒரு மீட்டிங்கில் வந்து கண் கலக்கிறாப்புல. அப்போ ஸ்கிரிப்ட் ரைட்டர் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஓ, டைரக்டர் மாறாங்களா? ஸ்கிரிப்ட் ரைட்டராக போடுங்கடா. அந்த எடப்பாடி பழனிசாமிக்கு கம்பராமாயணத்தை சேக்கலான்னு சொல்லி கொடுத்தான்ல, அந்த ஆள் அங்கே போயிட்டானான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. நிர்மல்குமாருங்கிற ஆள்லாம் பல கட்சி மாறி பச்சோந்தியை விட ஃபாஸ்ட்டாக பல இடங்களில் தாவி குதிச்சிருக்காப்புல. பாஜக ஐடிவிங்கில் வந்துருக்காப்புல. இந்த வடமாநில தொழிலாளர்களெல்லாம் அடிக்கிறாங்க, பெரிய கலவரம் வரப்போகுதுன்னு ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டாங்கல்ல. ஆமாம், அது கிளப்பி விட்டது யாரு? அவர் தானே சார்? நிர்மல்குமார் தான் கிளப்பி விட்டது. பாஜக ஐடிவிங்கில் இருக்கும்போது கிளப்பி விட்டது. இவனை வச்சுக்கிட்டு தான் பாஜகவை எதுக்குறாங்க அவங்க. யாரை கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க பாருங்க. இங்கிட்ட பக்கம் ஊழலை இது எப்படி எதுக்குறாங்கன்னா, அங்கிட்டு செங்கோட்டையன் மேல அண்ணா அந்த காலத்திலேயே 96 காலகட்டங்கள்லேயே நீதிமன்றத்தால் 2.5 கோடி அபராதம் விதிக்கப்பட்டவர், அவரை வச்சுக்கிட்டு ஊழலை ஒழிக்கிறேங்கிறாங்க. இந்த பக்கம் கல்லலாட்டி வச்சிருக்கிற ஆளை வச்சுக்கிட்டு நான் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கடைசியில் என்னடான்னா, நீ பெரிய இடத்துல மாட்டுவேன்னு பார்த்தா விஜய்
ஜூலிகிட்ட மாட்டி அடி வாங்குறதுங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஜூலி மாதிரி ஆளே போதும் உனக்கு அப்படிங்கிறப்ப உன்னை எதுக்குறதுக்கு பெரிய ஆளுகளே தேவையில்லை அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வராப்புல. ஸ்கிரிப்ட் ரைட்டரை வந்து மாற்றணும் விஜய், சுய புத்தியோட கொஞ்சம் செயல்படணும். இல்லை இதெல்லாமா சார் ஸ்கிரிப்ட் ரைட்டர் அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்த மாதிரி அப்படியே இருக்கு சார். பிரிண்ட் அவுட் தானே பேசுறாரு, நீங்க அந்த பேப்பர் எடுத்துட்டு பேச வைக்க முடியுமா? எழுதி லட்சணத்துல ஸ்டாலினோட போட்டி போடுறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். நீ முதல்ல கவுன்சிலராவது ஜெயிக்கணும்ல. அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 5 வருஷம் முதலமைச்சராக இருந்துட்டாரு. அவர் ஏற்கனவே உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்துட்டாரு, ஏற்கனவே மேயர் வந்திருக்காரு, பல பொறுப்புகளை அவர் வகிச்சிட்டாரு. அவருக்கு ஒரு 50 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கை இருக்கு. அவர் அரசியலுக்கு வந்த அன்னைக்கு விஜய் பிறக்கவே இல்லையா? ஆமாம். அப்போ வந்து இனி யாரோட நீ போட்டி போடணும்? ஓ ஷெட்டோட தானே நீ போட்டி போடணும். இப்போ நீ வந்து இப்போ உதயநிதி வந்து மக்களை வந்து கலகலப்பாக பேசுகிற அளவுக்கு கிண்டல் பண்ணி நல்லா கலாய்ச்சி பேசுகிறாப்புல, அது மக்கள்கிட்ட எடுபடுது. நீ போட்டிக்கு யாரை கூப்பிடணும்? உதயநிதியை கூப்பிடணும். உதயநிதி நானும் வந்து ஒரே மேடையில் பேசுகிறான் அப்படின்னா உடனே அவர் கலாய்ச்சிடுவார், உன் கதை முடிஞ்சிடும். யாரை கூப்பிடணும்னு ஒரு பேச இருக்கணும். உதயநிதி கூட சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகி துணை முதல்வர் ஆகிட்டாரு. கணக்குப்படி பார்த்தா அவரோட போட்டி விட உனக்கு அந்தஸ்து இல்லை. நீ எந்த தேர்தல்லையும் ப்ரூவ் பண்ணாத ஒரு ஆள். நீ உனக்கு இனிமேல் நல்ல ஸ்கிரிப்ட் வச்சு படி. மக்களை படிக்காமல், அரசியலில் களம் என்ன என்று தெரியாமல், சாமானியர்களோடு எந்த உறவும் இல்லாமல், ஒரு கற்பனை சாம்ராஜ்யத்துக்குள்ளே திரிசங்கு சொர்க்கம் பாங்க அது மாதிரி இருந்துக்கிட்டு திரிசாவை கூட இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கு கூட கண்டனம் தெரிவிக்காத அளவுக்கு ஒரு திரிசங்கு சொர்க்கமா திரிசா சொர்க்கமான்னு தெரியலை நமக்கு. ஒரு வினோதமான ஒரு ஆளாக விஜய் திகழ்கிறாரு. இது அரசியலுக்கு பொது வாழ்க்கைக்கு நல்லதல்ல. கண்டிப்பாக சார், தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார்.